கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய பரிசுத்த ஓய்வு நாளான ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தி உங்களுக்காக. இன்றைய முதல் வாசகம், இரண்டாம் வாசகம், நற்செய்தி வாசகம், 3 வாசகங்களும் தாய் திருச்சபையானவள் அவளது அன்பு பிள்ளைகளை நமக்கு தருகின்ற முக்கிய போதனை, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதை நம்ப வேண்டும், அவர் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். அதனால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை மீண்டும் ஆணித்தரமாக இந்த பாஸ்கா காலத்தில் தூய ஆவியானவர் நமக்கு தருகிறார். முதல்ல இந்த 2ஆம் வாசகத்தை பாருங்க. யோவான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே, அன்பு கடவுளிடமிருந்து பிறக்கிறது, கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் அன்பு செலுத்துகிறார்கள். அப்படின்னா நாம் கடவுள் பிள்ளைகள் என்று சொல்லுவோமானால் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் ஏற்றுக்கொள்ளும். அல்லேல் நாம் அன்பு செலுத்தவில்லை என்றால் நாம் அழகையின் பிள்ளைகள் என்பது பொருளாகிவிடுகிறது. இன்றைய காலகட்டத்தில் குடும்பத்திலே, சமூக வாழ்விலே, ஜெப தளங்களிலே எங்கெல்லாம் பிள்ளைகள் கூடுகிறார்களோ அங்கு நம்மிலே தன்னலமற்ற அன்பு இருக்கிறதா என்பதை பார்க்கணும். எது தன்னலமற்ற அன்பு? இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 9 முதல் 17 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே ஏசப்பா சொல்லுகிறாங்க, நான் தந்தையிடம் அன்பு கொண்டுள்ளது போல, அல்லது தந்தை என்னிடம் அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்களில் அன்பு வைத்திருக்கிறேன். அது எப்படிப்பட்ட அன்பு? தன்னலமற்ற அன்பு, தந்தையின் கட்டளைக்கு முற்றிலும் கீழ்ப்படுகிற அன்பு, மகனின் அன்பு கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிற தன்னலமற்ற அன்பு, மகனின் வேதனைகளிலே பங்கு கொள்கிற தகப்பனின் அன்பு, மகனின் வேதனைகளிலும் தகப்பனின் திட்டத்திலும் தூய ஆவியானவர் தாங்குகிற அன்பு, இவ்வாறு ஒருவருக்கு ஒருவர் ஏற்றுக்கொண்டு தாங்குகின்ற அன்பு. இதுதான் இறைவன் நம்மிலே எதிர்பார்க்கிற அன்பு. நாம் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும், ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒருவரை ஒருவர் இயேசு கிறிஸ்து நம்மை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி அன்பு செய்பவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை பணியாளர்கள் என்று அழைக்க மாட்டேன், நண்பர்கள் என்று அழைப்பேன். ஏனெனில் நண்பனிடம்தான் எல்லாவற்றையும் மனம் விட்டு பேச முடியும். எனவே என் கட்டளையை ஏற்று என்னை அன்பு செய்கிறவர்கள் என் தந்தையையும் அன்பு செய்கிறார்கள், நான் அவர்களின் நண்பனாய் இருப்பேன் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, இறுதியாக சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் என்பதே எனது கட்டளை என்று சொல்லுகிறார். கட்டளை. இவ்வாறு இந்த அன்பின் கட்டளையை மீறுகிறவர்கள், அதாவது ஆண்டவர் நம்மை அன்பு சொல்வது போல, நான் கோபக்காரனா இருக்கிறேன், கொடுமைக்காரனா இருக்கிறேன், பாவியா இருக்கிறேன், விபச்சாரனா இருக்கிறேன், பொய் சொல்லுகிறேன், பிறரை அவமானப்படுத்துகிறேன், தூக்கி பேசி திரிகிறேன், ஆனால் நல்லவர் என்று வேடம் போடுகிறேன், அது ஆண்டவருக்கு தெரியும். இப்படிப்பட்டவர்களை நான் என் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஆனால் என் கட்டளைகளை கை கொண்டு என்னை அன்பு செய்கிறவர்கள் என் நண்பர்கள் என்று சொல்லுகிறார். அன்பு செய்வதுதான் கட்டளை என்கிறார். அன்பானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் பாருங்க, இதை நிறைவு. பேதுரு இறைவார்த்தையை பேசுகிறார். அதை கேட்டு மக்கள் தூய ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள். காரணம், பேதுரு ஆண்டவரின் கட்டளையை முழுமையாக செயல்படுத்தினர் வாழ்விலே. அதனால் தூய ஆவி நிறைவு அவரோடு இருந்தது, தந்தையின் அன்பு அவரோடு இருந்தது, கிறிஸ்துவின் அன்பு அவரில் நிலைத்திருந்தது. அவர் பேசிய பொழுது கேட்ட மக்கள், அந்த வார்த்தைகளை கேட்ட மக்கள் ஆவியினால் நிரம்பினார்கள். இதை பார்த்து கொர்நேலியு ஓடி வந்து பேதுருவின் கால்களை விழுகிறார். பேதுரு சொல்றாரே, வேண்டாம் வேண்டாம், நானும் உன்னை போல ஒரு சாதாரண மனிதன் தான், என் கால் விடாத, விக்கிரக ஆராதனை கூடாது என்கிறார். ஊழியர்களை மேன்மைப்படுத்துகின்ற கடவுளை விட ஊழியர்கள் பெரியவர்களாகி போகின்றார்கள். நான் பேசியது நடந்ததல்லவா, நான் சொன்னது உங்களுக்கு நடந்தது அல்லவா, நான் சொன்னேன் அல்லவா, என் வார்த்தைகளை பார்த்தீங்கள் அல்லவா என்று சொல்லும் பொழுது இந்த காலில் விழுகின்ற சடங்கு தான் விக்கிரக ஆராதனை. பேதுரு ஆவி நிறைந்த மனிதனாய் இருந்தபடியால், ஆண்டவர் கட்டளைகளை கடைபிடித்தபடியினால், ஆண்டவர் அன்பில் நிறைந்திருந்தவனாக ஊழியனாய் இருந்தபடியால் அவர் சொல்லுகிறார், என் காலில் விழாத, நான் சாதாரண மனிதன், மகிமை அனைத்தும் கடவுளுக்கு என்று ஒப்புக் கொடுத்தார். அன்பானவர்களே, கடைசியாக சொல்லுகிறார்கள் அந்த மக்கள், பேதுருவை பற்றி நீங்கள் எங்களோடு தங்க வேண்டும். அன்பு எங்கெல்லாம் இறைவார்த்தை கடைபிடிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் ஆண்டவரின் அன்பின் கட்டளை முழுமையாக நிறைவேற்றப்படுகிறதோ அங்கு ஆண்டவரின் மிகுந்த அன்பு இருக்கும்.
அன்றுதான் இறை மக்கள், அந்த மக்கள் பேதுருவின் சொற்களை கேட்கிறார்கள், தூயாவியால் நிரம்புகிறார்கள், அன்பு மிகுந்து வருகிறது. அவர் சொல்கிற, பேதுரு எங்களோடு தங்கும் என்று சொல்கிறார். பேதுருவும் தங்கினார். இந்த 3 வாசகங்கள் நமக்கு தருகின்ற உண்மை, ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து முழுமையாய் நம்ப வேண்டும். நம்பி ஆண்டவரில் அன்பு செலுத்த வேண்டும். அன்பு நம்மிலே பெருகும் பொழுது தூய ஆவியானவர் நம்மிலே தங்குவார், வல்ல செயல்களை நம்மிலே செயலாற்றுவார். ஆண்டவர் மேல் கொண்ட அன்பு நிலைத்திருக்கும். அப்படி நிலைக்கும் பொழுது நம் கிறிஸ்துவை அடிக்கடி பார்க்கணும்னு தோணும், பேசணும்னு தோணும், கூடுதல் நேரம் செலவிடணும்னு தோணும். அதனால்தான் எங்கு வீடு சந்திக்க சென்றாலும் திவ்ய நற்கருணையில் போய் அமருங்கள் என்று சொல்லுவேன். எனவே இந்த நாட்களை ஆண்டவரின் அன்பிற்காய் ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போமா. எங்க நல்ல தகப்பனே, அன்பே உருவான எங்கள் யாவை தெய்வமே, உமது அன்பை உமது இறைமகன், உமது திருக்குமாரன், ஒரே மகன் இயேசு வழியாக எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. அவர் எங்களுக்கு தந்த கட்டளைகளை, அவருடைய வார்த்தைகளை நாங்கள் முழுமையாய் கடைபிடித்து ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் என்ற கட்டளையை முழுமையாய் செய்து எங்களில் இருக்கும் மாம்ச சிந்தனைகளை, இந்த இடத்தில் நான் பெரியவன், நீ பெரியவன், எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது, நீ என்ன என்று கேட்கும் அந்த அகந்தைகளை எல்லாம் விட்டுவிட்டு நீர் எவ்வாறு சீடர்களின் கால்களை கழுவி அன்பு காட்டினீரோ, தாட்சியை காட்டினோம், அதே போல நாங்களும் தாழ்ந்து பணிந்து ஒப்புக் கொடுத்து உமது அரசை கட்டி எழுப்ப ஒருவரை ஒரு அன்பு செய்ய எங்களை வழிநடத்த வேண்டும் என்று அன்னை மரியாதையோடு சேர்ந்து துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, அன்பு அன்பு அன்பு, தகப்பனின் அன்பு, மகனின் அன்பு, தூயாவின் அன்பு, அன்னை மரியாளின் அன்பு, திருத்தூதரின் அன்பு, எனது அன்பு, உனது அன்பு எல்லாம் களங்கமற்ற அன்பாயிருக்க இந்த நாளை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.